Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் வந்து பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரீசெண்டாக நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு இந்த கிளாத் ஸ்டாண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். துணி ட்ரை பண்ணுற ஸ்டாண்ட் வந்து நான் ரீசெண்டாக அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நல்ல ஒரு ஆஃபரில் எனக்கு கிடச்சிது. இது என்ன ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்துட்டு நான் சைடில் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இதை வந்து ஃபிட் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்களே வந்து பண்ண சொல்லிட்டேன். மேக்னாவும் சூவியும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் அன்பாக்சிங்னா 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க இப்போல்லாம். வீடியோவோட பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ ஒரு சின்ன பாக்ஸில் தான் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு அலுமினியம் பைப்ஸ் மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்லேயும் வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்து போடுறேன். இது வந்து நான் ஆஃபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்ல ஒரு ஆஃபரில் எனக்கு கிடச்சிது. இந்த ஸ்டாண்டை ஈஸியாக நம்மளே வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் கீழே வந்துட்டு உங்களுக்கு வீல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வேணுமோ மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். நார்மலாக ஃபோல்டபுள் ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஏன் நான் வாங்கலை அப்படின்னா அதில் வந்துட்டு வீல் இருக்காது, நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போகிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்துட்டு நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். பாப்பாவோட துணியெல்லாம் வந்து போடுறதுக்காக தான் மெயினாக வந்து வாங்கினதே. மேக்னா குட்டி வேறு வந்துட்டாங்க. மேக்னா குட்டி வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீலெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதில் கீழே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ராட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு தனியாக ஏபிசிடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து அந்த மேனுவலை பார்த்து ஈஸியாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு ஒன்றுலேயும் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த கீழே வீல் இருக்கிறது மட்டும்தான் கீழே இருக்க ஸ்டாண்டு. ஃபஸ்ட்டு வந்து அதோட லெக் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஃபோல்டு பண்ணி வைக்கிறதும் ஈஸியாக தான் இருக்குது. இதுக்குன்னு வந்து நம்ம ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் வந்து வேணாம். கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே நம்ம ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் அதை செட் பண்ணிடலாம். அது மாதிரி இதை வந்து சைடில் இருக்க ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரிலீஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். பாட்டம் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. மற்றது எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கு. பாட்டம் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து நம்ம ஸ்டாண்ட் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து இப்போ பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பீக்கான எல்லா செட் ஆஃப் கம்பிங்களும் வந்து இருக்குது. அதை வந்து இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப வெயிட்டாகவோ இல்லை வந்துட்டு ரொம்ப ஹார்டாகவோ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. துணி போட்டால் தாங்குதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாங்குது. இதில் வந்து ஃபுல்லாக கீழே மேலே 2 பக்கமும் நான் வந்து துணி போட்டேன். நல்லாவே தாங்குது. நல்லா வந்து வெயிட்லாம் தாங்குது தான். நம்ம வந்து வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா துணியுமே வந்து வாஷ் பண்ணி அதில் நம்ம போட்டாலுமே பெரியவங்க துணி வரைக்குமே அது வந்து நல்லாவே வெயிட் தாங்குது. மெயினாக வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து நான் பாப்பாக்காக தான் வாங்கினேன். இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. மழை நேரத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து துணி காய வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக
ஈஸியாக இருக்குது. இது மாதிரி வந்துட்டு சைடில் 2 பக்கமும் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்டில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பிலெல்லாம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்க மாதிரியே அந்த ஒரு பார்ட்லேயுமே வந்துட்டு ஏபிசின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகியே இருக்குது. நம்ம ஈஸியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இது. இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறையா வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. நான் வந்துட்டு அமேசானில் தான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் ஹையராக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வந்துட்டு நான் வந்து அமேசானில் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட நேம், ப்ரைஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கருக்கான ஒரு ஸ்டாண்டும் வந்து சைடில் 2 பக்கமும் கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம ஷர்ட்ஸ்லாம் வந்து ஹேங்கரில் போட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரூ எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்டாண்டை இப்படி நம்ம தூக்கிட்டு உள்ளே வந்து லாக் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி அப்படியே வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப வந்து இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன இடத்துலையே நம்ம வந்து அழகாக இதை வந்துட்டு வச்சிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு இடத்துல ஸ்க்ரூ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.